எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹிமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். சிக்கனில் நான் நிறைய ரெசிபி செஞ்சுருக்கேன். இன்றைக்கி ஒரு அருமையான ரெசிபி உங்களுக்காக செஞ்சு காட்ட போகிறேன். இது தேங்காய் பால் சிக்கன் கறி. ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இப்போ இந்த தேங்காய் பால் சிக்கன் கறி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் 1 கிலோ சிக்கன் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இதில் 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் மிளகாய் தூள், கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. முப்பது நிமிஷம் ஊற விடுங்க. சிக்கன் 30 நிமிஷம் ஊறியாச்சு. இப்போது இந்த சிக்கனை ப்ரெஷர் குக் பண்ண போகிறேன். குக்கரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி சிக்கன் துண்டுகளை போடுங்க. ரெண்டு விசில் வர வரைக்கும் வேக விடுங்க. அகல கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுங்க. இதில் 2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 15 சின்ன வெங்காயம் நறுக்குனது, ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி போட்டு வதக்குங்க. அடுத்து இதில் ஒரு பெரிய பச்சை மிளகாய் கீறினது, 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 3 மீடியம் சைஸ் தக்காளி பொடியை நறுக்குனது போட்டு வதக்குங்க. இதுல கொஞ்சம் உப்பு போடுங்க. குக்கர்ல சிக்கன் நல்லா வெந்திருக்கு. தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ வேக வச்ச சிக்கன் பீசஸ் கடாயில் போடுங்க. கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு கடாயை மூடி 5 நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க. இந்த ரெசிபிக்கு 750 கிராம் தேங்காய் பால் ஊத்துறேன். இந்த ஸ்டேஜ்ல உப்பு செக் பண்ணுங்க. உப்பு பத்தலைன்னா கொஞ்சம் போட்டுக்கலாம். நான் இப்போ கொஞ்சம் உப்பு சேர்க்க போகிறேன். கடாயை மூடி இன்னொரு 10 நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க. பார்த்தீங்கன்னா கிரேவி கொஞ்சம் திக்காயிடுச்சு. இதில் இன்னும் கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி இலையை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. சுவையான தேங்காய் பால் சிக்கன் குழம்பு ரெடி. சூடா பரிமாறுங்க. அருமையான தேங்காய் பால் சிக்கன் கறி எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்க இல்லையா? இது வந்து நீங்கள் ரைஸ், சப்பாத்தி, இடியாப்பம், ஆப்பம், தோசை, இட்லி இது எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி ரசித்து சாப்பிடுங்க. You can get a copy of our first edition of the home cooking book on 21 February.